ஹேண்டிகேப்டு பிஎஸ்என்எல் என்ற வாதத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஹேண்டிகேப்டு ஆக்குவதற்கான முயற்சியை அரசு செய்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, அடிப்படையான குற்றச்சாட்டு அதுதான். ரிலையன்ஸ் ஜியோவுடைய லாபம் மட்டும் எவ்வளவுன்னு எடுத்தீங்கன்னா இப்பவே 20,607 கோடி ரூபாய். ஏர்டெல்லுடைய லாபம் 7,467 கோடி ரூபாய். இவ்வளவு லாபம் இருக்கும் பொழுதே இவர்கள் விலையை உயர்த்துகிறார்கள். உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன? வெறும் 11,750 கோடி தான் கேட்டிருக்கிறார். தனியார் நிறுவனங்கள் தங்களுக்குள் கூட்டாக பேசி வைத்துக் கொள்வார்கள். ஸ்பெக்ட்ரம் ஏல முறையில அதிகமா கேட்க மாட்டாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு. அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டாங்க. இதுக்கு பேர் ஆங்கிலத்துல கார்ட்டல். அரசாங்கம் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. சின்ன மீன்களை எல்லாம் விழுங்கிவிட்டு சுறா மீன்கள் மட்டும்தான் இன்னைக்கு போட்டியில இருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் விலையை குறைத்தால் தனியார் நிறுவனங்களும் நிர்பந்தத்திற்கு உள்ளாவார்கள். அவர்களும் குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதன் பலன் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் என்று நாங்கள் விரும்புகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ பொதுவா ஜியோ, ஏர்டெல், விஐ இந்த மாதிரியான நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் விலையை ஏற்றும் போது, டாரிஃப்ல ஏற்றும் போது மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வெறுப்பு பிஎஸ்என்எலுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எலுக்கு ஒரு ஆதரவு குரலா ஏன் மாறலன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா மக்கள் பிஎஸ்என்எலுக்கு ஆதரவு குரல் எழுப்பி இருப்பார்கள். எப்போன்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ்என்எல்லால 4G 5G சேவையை கொடுக்க முடிஞ்சிருது என்று சொன்னால் அவர்கள் மாறி இருப்பாங்க, வந்திருப்பாங்க, இந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஆனா அரசு திட்டமிட்டு பிஎஸ்என்எலுக்கு இன்று வரை அகில இந்திய அளவில் 4G சேவையை தொடங்க அனுமதி கொடுக்கல. 5G தொடங்க அனுமதி கொடுக்கல. அனுமதின்னு கூட சொல்லக்கூடாது. அதற்கான சாதகமான செயல்பாட்டினை ஊக்குவிக்கும் வகையில் எந்த செயலும் செய்யல, முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அதுக்கு அடிப்படையான உதாரணம். ஒரு சின்ன உதாரணம். 4G சேவையை துவங்குவதற்கு நமக்கு தேவை ஒண்ணு அலைக்கற்றை தேவை. அதை அரசாங்கம் 2019 பிஎஸ்என்எலுக்கு தாமதமா தான் கொடுத்துச்சு. மற்றவங்களுக்கு எல்லாம் 2014 கொடுத்துச்சு. ரிலையன்ஸ் ஜியோ 2016 இருந்தே கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்து உபகரணம் தேவை. மூணாவதா டவர் தேவை. உபகரணத்தை ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யறாங்க. பிஎஸ்என்எலுக்கு மட்டும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடாது என்று தடை ஒன்றிய அரசு அறிவித்து விட்டது. விளைவு இந்தியாவில தான் வாங்கணும்னு சொன்னாங்க. வாங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா எந்த கம்பெனியுமே இந்தியாவில் தயாரித்து அனுபவம் பெற்றவர்கள் கிடையாது. அது ஒரு சோதனை முயற்சியாக டிசிஎஸ் நிறுவனம் தற்போது துவங்கி 3 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அவர்களால் இன்னும் எக்யூப்மெண்ட்டை முழுசா சப்ளை பண்ண முடியல. ஆகவே காலதாமதம் ஆகிறது. அப்போ வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை கொடுத்தால் மட்டுமே அவங்க பிஎஸ்என்எலுக்கு அதாவது இந்த டேட்டால மட்டும்தான் எங்களால சிறந்த சேவை கொடுக்க முடியல. சிறந்த சேவை கொடுத்தால் நிச்சயமாக இந்த பிஎஸ்என்எலுக்கு அந்த சந்தாதாரர்கள் வருவார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புறோம். தனியார் நிறுவனங்கள் விலை ஏற்றும் போது அது பிஎஸ்என்எல் எந்த அளவு பாதிச்சிருக்கு? தனியார் நிறுவனங்கள் விலையை ஏற்றும் பொழுது நிச்சயமாக அது பிஎஸ்என்எலுக்கு தான் வாடிக்கையாளர்கள் வரணும். அது ஓரளவுக்கு கொஞ்சம் வர்றாங்க. நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனா நான் சொன்ன அந்த 4G சேவை இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ தனியார் நிறுவனங்கள் இந்த விலையை உயர்த்தும் பொழுது எந்த விதமான அனுமதியும் இன்றி அவர்களுக்கு தேவையில்லை. எந்த அனுமதியும் தேவையில்லை. அரசாங்கத்திடமிருந்து தேவையில்லை. ட்ராயிடமிருந்து தேவையில்லை. நினைத்த பொழுதெல்லாம் அவர்கள் விலையை உயர்த்துகிறார்கள். ஒரே ஒரு சின்ன கற்பனை செய்து பாருங்கள். பிஎஸ்என்எல் என்ற ஒரு நிறுவனம் இருக்கும் பொழுதே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் விலையை உயர்த்தினார்கள். தற்போது விலையை உயர்த்துகிறார்கள். பிஎஸ்என்எல் என்ற பொதுத்துறை நிறுவனம் இல்லை என்று சொன்னால் தனியார் நிறுவனங்கள் தங்கள் விலையை இஷ்டத்துக்கு உயர்த்துவார்கள். அப்ப வாடிக்கையாளர்களுக்கு வேற வழியே கிடையாது. பிஎஸ்என்எல் இல்லைன்னா வேற வழியே கிடையாது. இவர்களைத்தான் நம்பி இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படும். ஆகவேதான் அந்த போட்டியில பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் இருக்க வேண்டும். அது மக்களின் சொத்து என்று நாங்கள் உறுதிபட கூறுறோம். இப்போ ட்ராயோ ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதுல பிஎஸ்என்எல்ல இருந்து இத்தனை லட்சம் பேர் வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, 3ஆம் தேதி பிசினஸ் லைன்ல வந்த ஒரு ஆர்டிகிள்ல ஹேண்டிகேப்டு பிஎஸ்என்எல் அப்படின்னு ஒன்னு கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ இந்த பக்கம் அரசாங்கம் ஒரு பக்கம் தனியார் நிறுவனங்களுக்கு எல்லா வசதியும் கொடுக்குது, சலுகைகளும் கொடுக்குது. சொந்த நிறுவனம் பிஎஸ்என்எலுக்கு எதுவுமே கொடுக்கல. அதே நேரத்துல ஹேண்டிகேப் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இது சரியான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது தவறுன்னு நான் நினைக்கிறேன். பிஎஸ்என்எல் ஹேண்டிகேப்ட் ஆகல. ஏன்னா நீங்க வெறும் சிம் கார்டு சேவை மட்டுமல்ல, பிஎஸ்என்எல் ஃபைபர் டு த ஹோம் சர்வீஸ் கொடுக்குது. ஏராளமான மற்ற சேவைகள் கொடுக்கின்றன. அதெல்லாம் பிஎஸ்என்எல் 7.5 லட்சம் ரூட் கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கள்கிட்ட ஆப்டிக் ஃபைபர் கேபிள் இருக்கு. அதை பயன்படுத்தி மார்க்கெட்ல நம்பர் 1 லீடரா இன்னும் நாங்க இருக்கிறோம். ஆகவே ஹேண்டிகேப்டு பிஎஸ்என்எல் என்ற வாதத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஹேண்டிகேப்டு ஆக்குவதற்கான முயற்சியை அரசு செய்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, அடிப்படையான குற்றச்சாட்டு அதுதான். இப்போ
4G சேவை இந்திய நாடு முழுவதும் துவங்குவதற்கு இந்த டிசம்பருக்குள்ள துவங்கிடுவோம் என்று அரசு வழக்கம் போல் சொல்லி வருகிறது. அப்படி துவங்கி விட்டால் நிலைமை என்ன? ஹேண்டிகேப்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கியூரே கிடையாது. ஆனா பிஎஸ்என்எல் அப்படி அல்ல. 4G சேவையை கொடுக்க ஆரம்பித்தால் சந்தாதாரர்களை எங்கள் பக்கம் அதிகமாக இழுக்க முடியும். 5G சேவையை கொடுத்தா அதிகமா இழுக்க முடியும். ஆனா நீங்க இன்னொன்னு பாருங்க, இந்த 4G 5G சேவையை கொடுப்பதன் மூலம் சந்தாதாரர்களை விலை குறைவாக இருந்தால் மற்ற தனியார் நிறுவனங்களும் இருந்து எங்களால் இழுக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப இருக்க டேரிஃப்ல பாருங்க, நீங்க இன்னைக்கு 84 நாட்கள் வேலிடிட்டி ரிலையன்ஸ் ஜியோ எவ்வளவு கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5 ஜிபில ரிலையன்ஸ் ஜியோ வந்து 799க்கு கொடுக்குறாங்க. அதே சமயம் ஏர்டெல்லும் வோடஃபோனும் இதே 1.5 ஜிபிக்கு 84 நாட்களுக்கு 859 ரூபாய்க்கு 859க்கு கொடுக்குறாங்க. ஆனா பிஎஸ்என்எல் இதே 84 நாட்களுக்கு 2 ஜிபி, அவங்களாம் ஒரு நாளைக்கு 1.5 ஜிபி கொடுத்தா நாங்க 2 ஜிபி கொடுக்குறோம். எங்களால வந்து 499 499 ரூபாய்க்கு கொடுக்க முடிகிறது. இது 4G வந்தாலும் 499 கொடுக்க முடியும், 5G வந்தாலும் 499 கொடுக்க முடியும். அப்படின்னு சொன்னா போட்டியில பிஎஸ்என்எல் பக்கம் 499 எங்க, 859 எங்க? சந்தாதாரர்கள் இயல்பாகவே இந்த பக்கம் திரும்பி விடுவார்கள். ஆகவே எங்களால சந்தாதாரர்களை இழுக்க முடியும், சிறந்த சேவையை கொடுக்க முடியும் என்று நாங்கள் உறுதியா நம்புறோம். அதுவே ஒரு கேள்விதான். மற்ற நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் வந்து விலையை ஏத்தும் போது பிஎஸ்என்எல் மட்டும் எப்படி வந்து விலையை குறைக்க முடியுது? பிஎஸ்என்எலுக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. இந்த பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் சேவை ஒன்றே பிரதானமாக கொண்டது, லாபம் மட்டும் கணக்கல்ல. தனியார் நிறுவனங்கள்லாம் லாபத்தை மட்டும்தான் கணக்கா வச்சிருப்பாங்க. இப்ப உதாரணமா இவங்க விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த விலையை உயர்த்தியதன் மூலம் இவர்களுக்கு 20,000 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் அடுத்த ஆண்டில் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ரிலையன்ஸ் ஜியோவுடைய லாபம் மட்டும் எவ்வளவுன்னு எடுத்தீங்கன்னா இப்பவே 20,607 கோடி ரூபாய். சென்ற ஆண்டில் ஓராண்டில் அவர்கள் கிடைத்த லாபம் 20,607 கோடி ரூபாய். ஏர்டெல்லுடைய லாபம் 7,467 கோடி ரூபாய். இவ்வளவு லாபம் இருக்கும் பொழுதே இவர்கள் விலையை உயர்த்துகிறார்கள். உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன? உயர்த்தினா இன்னும் ஒரு 20,000 கோடி ரூபாய் லாபம் கிடைக்குங்கிறதுக்காக விலையை உயர்த்துறாங்க. பிஎஸ்என்எல் அப்படி அல்ல. பிஎஸ்என்எல் ஓரளவுக்கு லாபம் கிடைத்தால் போதும், குறைந்த விலையில் ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த சேவையை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கொடுக்க முடியும் என்ற தன்மையில் விலையை உயர்த்தாது. ஓரளவுக்கு உயர்த்தலாமே தவிர இவர்கள் போல் இவ்வளவு கொள்ளையடிக்கின்ற லாபத்திற்காக விலையை உயர்த்துகின்ற வேலையை பிஎஸ்என்எல் செய்யாது. ஏன்னா அது ஒரு பொதுத்துறை நிறுவனம், சேவை என்பதுதான் அதன் பிரதான நோக்கமாகும். பொதுவா வந்து தனியார் நிறுவனங்களோட விலையேற்றத்தை எப்படி பாக்குறீங்க தொடர்? ஒரு பிஎஸ்என்எல் நிர்வாகியா தனியார் நிறுவனங்களோட விலையேற்றத்தை எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்தளவு இப்படிப்பட்ட விலையேற்றம் சாதாரண மக்கள் தலையில் ஏற்றப்படும் கடும் சுமையாகும். இது தேவையற்றது என்று கருதுறோம். இப்ப நான் சொன்னது போல ரிலையன்ஸ் ஜியோ லாபத்துல இருக்கு, ஏர்டெல் லாபத்துல இருக்கு. எதற்காக இவர்கள் விலையை உயர்த்த வேண்டும்? மீண்டும் நிறைய லாபம் பெறுவதற்காகத்தான் உயர்த்துறாங்க. ஆகவே இந்த விலை ஏற்றம் என்பது தேவையற்றது என்று நாங்கள் கருதுறோம். ஆகாஷ் அம்பானி வந்து என்ன கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 5G அதுக்கப்புறம் ஏஐ டெவலப்மெண்ட்ஸ் வந்து நாங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு இந்த விலையேற்றம் தேவைப்படுதுன்னு கோட் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே தேவைப்படுதா? இல்ல அவங்க சொல்றபடி அவங்களுடைய ஆராய்ச்சிக்காக இந்த விலையை உயர்த்த வேண்டும் என்பது என்று சொல்வதெல்லாம் அவர்கள் தங்களுடைய விலையேற்றத்தை நியாயப்படுத்துவதற்காக சொல்வது. இன்னொன்னு கூட சொல்றாங்க, எங்களுக்கு வங்கியில கடன் இருக்குங்க, கடனை கட்டுறதுக்கு வேணும், பணம் வேணும்னு கேட்கிறாங்க. இவர்கள் இந்திய நாட்டு வங்கியிலிருந்து மக்கள் இந்த பொதுத்துறை வங்கிகளிடமிருந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிடமிருந்து இவர்கள் ஏராளமான நிதி கடன் பெற்றுத்தான் இந்த வேலையை செய்யறாங்க, இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு அநேகமாக 2 லட்சம் கோடி கடன் இருக்கு, ஏர்டெலுக்கு 1,1.5 லட்சம் கோடி கடன் இருக்கு வங்கிகள்ல. அப்ப வங்கிகளை இவ்வளவு கடனையும் வைத்துக் கொண்டு இவ்வளவு லாபத்தையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் விலையை உயர்த்த வேண்டியது என்பது அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது சரியான வாதம் அல்ல. பிஎஸ்என்எல்ல வந்து 4G சேவை 5G சேவை வந்து அரசாங்கத்தால அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனதுல இருக்கு. இதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்க விரும்புறீங்க? அதாவது மக்கள் மனசுல இருக்க விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம் ஆகும். ஏன்னா மக்களுக்கு நாங்க சேவை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய வேண்டுகோள்லாம் நாங்க அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் என்ற முறையில் நாங்கள் வந்து அரசாங்கத்தோட தொடர்ந்து போராட்டத்தை நடத்துறோம். நிறைய வேலை நிறுத்தங்கள் செய்திருக்கோம். 4G கொடுங்கன்னு கேட்ட வேலையை செஞ்சிருக்கிறோம். 50 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி பாரத பிரதமர் கையில கொடுத்திருக்கிறோம். மீண்டும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த போறோம். அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கத்தான் போறோம். ஏன்னா போட்டி என்று வந்தபொழுது சமதள போட்டி என்ற நிலையை உருவாக்கி விட்டு போட்டி என்று சொன்னால் அது நியாயம். கையையும் கால்களையும் கட்டிக்கொண்டு பிஎஸ்என்எல் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஓடணும், மத்தவங்க எல்லாம் கையை வீசிட்டு ஓடுவாங்க என்று சொன்னால் என்ன நியாயமா இருக்க முடியும்? இது நியாயமற்ற செயல், தர்மமற்ற செயல். அப்போ மக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம், நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக, பிஎஸ்என்எலுக்கு ஆதரவாக, பொதுத்துறைக்கு ஆதரவாக சற்று குரல் எழுப்பினீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கான சிறந்த சேவையை கொடுக்க முடியும் என்று உத்தரவாதமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம்.
இப்போ வந்து ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு தோழர். இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனா இருக்கட்டும், இப்ப நடந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனா இருக்கட்டும், இதுல என்ன வித்தியாசத்த பார்க்குறீங்க? யாருக்கு சாதகமா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தனியார் நிறுவனங்களுக்கு தான் சாதகம். பாருங்க, அரசாங்கம் எதிர்பார்த்தது 95,000 கோடி ரூபாய் வரைக்கும் 5G ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா தனியார் நிறுவனம் யாரும் போட்டியில போய் அவ்வளவு கேட்கவே இல்லை. வெறும் 11,750 கோடி தான் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டாங்க. இதுக்கு பேர் ஆங்கிலத்துல கார்ட்டல். தனியார் நிறுவனங்கள் தங்களுக்குள் கூட்டாக பேசி வைத்துக் கொள்வார்கள். ஸ்பெக்ட்ரம் ஏல முறையில அதிகமா கேட்க மாட்டாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு. அப்ப அரசாங்கத்திற்கு வர வேண்டிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமையில இந்த 3 தனியார் நிறுவனங்களும் தங்களுக்கு சாதகமாக விலையை குறைத்து பெற்றிருக்கின்றனவே தவிர அதிகமா அரசாங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. அரசாங்கம் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. 4G, 5G சேவை கொடுக்கப்பட்டா மற்ற தனியார் நிறுவனங்களோட களத்துல வந்து பிஎஸ்என்எல் இருக்கும். அந்த களம் எப்படி இருக்கும்னு ஆமா. நினைக்கிறீங்க? மிகுந்த போட்டியோட இருக்கும். பிஎஸ்என்எல் 4G, 5G சேவையை கொடுக்கும் பொழுது சந்தாதாரர்களை நாங்க எங்க பக்கம் எடுப்போம். அப்போ விலை நாங்க குறைவா கொடுக்கறதுனால வேற வழி இல்லாமல் போட்டியை சமாளிக்க வேண்டும் என்றால் தனியார் நிறுவனங்களும் விலையை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவார்கள். நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இன்கமிங் காலுக்கு சார்ஜஸ் இருந்துச்சு. 8 ரூபாய் ஒரு நிமிஷம் இன்கமிங் கால் பேசினா 8 ரூபாய் இருந்துச்சு. அவுட் கோயிங் காலுக்கு 16 ரூபாய் இருந்துச்சு. அப்ப பிஎஸ்என்எல் போட்டியில கிடையாது. பிஎஸ்என்எல் வந்த பிறகுதான் இன்கமிங் கால் இலவசம்னு சொன்னோம். ஆனா எல்லாரும் தனியார் நிறுவனங்களும் இன்கமிங் கால் இலவசம் சொல்லி அறிவிச்சாங்க. அன்னைக்கு 23 கம்பெனி தனியார் நிறுவனங்கள் இருந்தன. இன்றைக்கு வந்து இருக்கிறது ஒரு 3 கம்பெனி தான் இருக்கு. ஏன்னா சின்ன மீன்களை எல்லாம் விழுங்கி விட்டு சுறா மீன்கள் மட்டும்தான் இன்னைக்கு போட்டியில இருக்கிறாங்க. அப்ப அதே போல நாங்கள் பிஎஸ்என்எல் விலையை குறைத்தால் தனியார் நிறுவனங்களும் நிர்பந்தத்திற்கு உள்ளாவார்கள். அவர்களும் குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதன் பலன் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எப்படி வந்து உணவு, உடை, இருப்பிடம் வந்து ஒரு காலத்துல வந்து நமக்கு வந்து அடிப்படையா இருந்ததோ, இப்போ வந்து டெலிகம்யூனிகேஷனும் வந்து ஒரு அடிப்படையான இதா மாறிடுச்சு. இந்த இடத்துல வந்து இத மக்கள் போராட்டமா மக்கள் எடுத்துக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தோழர்? நாங்க மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புறோம். ஏன்னா இன்னைக்கு நீங்க சாதாரணமா ரேஷன் கடைக்கு போறதா இருந்தாலும் சரி, அல்லது வங்கிக்கு போறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களோட மொபைல் எண்ணு தான் தேவைப்படுது. அப்போ மொபைல்ங்கிறது இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்ட சூழல்ல விலை உயராமல் அவங்க சொத்தான பிஎஸ்என்எல் ஒரு நல்ல சேவையை கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு அவர்கள் ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க வேண்டும். மக்கள்லாம் சேர்ந்து குரல் கொடுத்தாங்கன்னா அரசாங்கம் நிச்சயமா செவிதாய்க்கும். இப்பவே எங்களுடைய வலுவான எதிர்ப்பின் குரலின் காரணமாக நாங்க கொடுக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் அதை வேகப்படுத்துவதற்கு, அதிகப்படுத்துவதற்கு நிர்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் மக்கள் மத்தியில் இருக்கு. பல சமுதாய அமைப்புகள், பத்திரிகைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு உரத்த குரல் கொடுத்தால் பிஎஸ்என்எல் என்ற பொதுத்துறை நிறுவனம் மீண்டும் எழுந்து நிற்கும். நன்றி தோழர், உங்களுடைய விரிவான பதில்களுக்கு. நன்றி தோழர், நன்றி.